வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். முழங்கால் வலி, கை வலி, மூட்டு சத்தம், படிக்கட்டுல ஏற முடியாமை, காலையில எந்திரிக்கும் போதே உடல் வலி, இந்த பிரச்சனைகள் ஏன் வருகிறது? அதை சரி செய்ய எந்த உணவுகள் உதவும்? பலரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வலி வந்த உடனே பெயின் கில்லர் மாத்திரை. அது தற்காலிகமான ஒரு ரிலீஃபை தான் கொடுக்கும், நிரந்தரமா கொடுக்காது. சில மணி நேரம் மட்டும்தான் அது நிவாரணையே கொடுக்கும். மூல காரணத்தை சரி செய்தாதான் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற உணவுகள் உங்க உடலுக்கு கால்சியம், இரும்புச்சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், விட்டமின் டி, மெக்னீசியம் ஆகியவற்றை கொடுக்குது. இதனால எலும்பு மற்றும் மூட்டுகள் பலமாக்கப்படுகிறது. இதனால உங்களுடைய மூட்டு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே சரியாயிரும். நீங்க இதை தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் மட்டும் சாப்பிட்டாலே போதும், முழுமையான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரொம்பவே லேசாக மாறதை நீங்களே உணர ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எந்தெந்த உணவு எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், யாரெல்லாம் அந்த உணவை தவிர்க்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, முன்னாடிலாம் 60 வயதுக்கு பிறகுதான் முழங்கால் வலி வந்தது. ஆனா இப்ப 30 வயசுலயே இந்த வலி ஆரம்பிச்சிருச்சு, முழங்கால் வலி. இதுக்கு முக்கியமான காரணம் கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல், அதிக உடல் எடை, புரோட்டீன் குறைபாடு, ஜங்க் ஃபுட் பழக்கம், நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது, முக்கியமா பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு எலும்புகள் பலவீனம் அடைகிறது. உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் மெதுவாக பலவீனம் ஆக ஆரம்பிக்கும் போது மூட்டுகளுக்கு இடையிலான அந்த கார்டிலேஜ் தேய்மானம் ஆகும். இதனால கடக் கடக் அப்படிங்கிற ஒரு சத்தம், வீக்கம், காலையில எந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ், படிக்கட்டில் ஏறும்போது வலி, கையவே தூக்க முடியாத ஒரு நிலைமை, இது எல்லாமே ஆரம்பமாகுது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, சரியான உணவு மூலம் இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியும். நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் உணவு என்னன்னா ராகி தாங்க, அதாவது கேழ்வரகு. இது கால்சியத்துடைய ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல கால்சியம் நிறையவே நிறைஞ்சிருக்குது. நண்பர்களே, ராகியை பற்றி நம்ம முன்னோர்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? 100 கிராம் ராகில பாலை விட பல மடங்கு கால்சியம் இருக்குது. எலும்பை பலப்படுத்துறதுக்கும், மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும், மசில் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுக்கும் ராகி உதவுது. அதாவது கேழ்வரகு கூழ், இதெல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்துல அடிக்கடி இந்த ஒரு உணவை எடுத்துக்கிட்டே வருவாங்க. அதனாலதான் அவங்க 100 வயது வரைக்கும் நல்லா ஒரு நிமிர்ந்த ஒரு நடையோடு இருந்தார்கள். இப்ப பாருங்க, 30 வயதுலயே எல்லா வலியுமே வந்துருச்சு. அதுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மாற்றத்தினாலதான். ஸோ இந்த ராகியை கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கிறீங்க. பாலை விட பல மடங்கு கால்சியம் இருக்குது. நம்ம எல்லாருமே கால்சியத்துக்காக பாலை டெய்லி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்க ராகி எடுத்துக்கிறீங்க. ராகி கூழ், ராகி களி, ராகி அடை, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு. முக்கியமா வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ராகி கஞ்சி செஞ்சு கொடுக்கறது மிகவும் ஆரோக்கியமானது. அப்பதான் அவங்களுக்கு வேகமாவே செரிமானம் ஏற்படும். ஏன்னா வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை வரும். 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு இதை கஞ்சியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேகமா செரிமானம் ஆயிரும். எப்படி இந்த கஞ்சி செய்யறது அப்படிங்கறத நான் சொல்றேன். ராகி, இதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க, தண்ணி 1 கப் எடுத்துக்கிறீங்க, பால் 1/2 கப் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு இனிப்புக்கு கருப்பட்டி, பனை வெல்லம் சேருங்க. சீனி சேர்க்காதீங்க. சீனி சேர்த்தீங்கன்னா மூட்டு வலி சரியாகாது, மூட்டுகள் பலவீனம் ஆயிரும். அதனால சீனியை கட் பண்ணிட்டு பனை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, இந்த மாதிரியான இயற்கையான உணவை எடுத்துக்கிறீங்க. செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ராகி மாவை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுப்புல வச்சு கிளறுங்க. ஏன்னா தண்ணியை நீங்க கொதிக்க வச்சு போடும்போது கட்டி பட்டுரும். அதனாலதான் நம்ம மாவுல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வைக்க சொல்றோம். இப்ப கெட்டியா ஆகாம, அதாவது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் அது நல்லா வெந்து வரும். வெந்து வர 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 கெட்டி ஆயிரும். அது வேணும்னா தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாலையும் சேர்த்து நல்லாவே கிளறி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இறுதியா அடுப்பை அமர்த்திட்டு இறக்கிருங்க. இறுதியில கருப்பட்டி சேர்த்து, பனவெல்லம், கருப்பட்டி ஏதாவது ஒன்றை சேர்த்து நீங்க இதை குடிக்கலாம். ஸோ இதை குடிச்சிட்டு வரலாம். எப்ப குடிக்கணும்னா காலையில நீங்க குடிக்கிறது ரொம்பவே சிறந்தது. காலை உணவுக்கு பதிலாக
சின்னதாக இதை குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வலிமை வந்து தரும். உடல் சோர்வு முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிடும். வயிறு நிறைவாகவே இருக்கும். முக்கியமாக இது 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு உணவு வந்து எள்ளு தாங்க. எள்ளு லட்டு வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ எலும்புக்கு இயற்கையான கால்சியம் டேப்லெட் எதுனா அது எள்ளு லட்டு தாங்க. எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், சிங்க், ஹெல்த்தி ஃபேட் நிறையவே இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு வரக்கூடிய எலும்பு பலவீனத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு எள்ளு லட்டு உதவும். இந்த எள்ளு லட்டை எப்படி செய்கிறது? இதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு எள்ளை எடுத்துக்கிறேங்க. அதுதான் ரொம்பவே சிறந்தது. கருப்பட்டி எடுத்துக்கிறேங்க. எள்ளை லேசாக வறுத்துட்டு கருப்பட்டியோட சேர்த்து நல்லாவே வறுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணிக்கலாம். குறைன்னு அரைச்சிட்டு அது கூடவே நீங்கள் கருப்பட்டியை சேர்த்து நல்லாவே உருட்டி லட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் செய்ய முடியாதவங்க கடைகளில் விற்கும். ஸோ அதை பார்த்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதிகமாக சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்கும்னா மூட்டு வலி குறையும். எலும்புக்கு நல்ல ஒரு அடர்த்தி கிடைக்கும். உடல் பலம் அதிகரிக்கும். முடி, பற்கள் எல்லாமே நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கப்படும். அடுத்து நம்ம 3ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் பாதாம் தாங்க. அது என்னங்க பால் பாதாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது பாலையும் பாதாமை வச்சு ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே முக்கியமானது. இது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பாலில் பாதாமை சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு புரோட்டீன், கால்சியம், நல்ல கொழுப்பு, மெக்னீஷியம் இது எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து பாதாமில் இருக்குது. இது எப்படி செய்யணும்னா பால் 1 கப் எடுத்துக்கிறங்க. பாதாம் வந்து 5 எடுத்துக்கிறங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கிறங்க. பாதாமை நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி அதுக்கப்புறம் பாலில் நீங்கள் சேர்த்துக்கிறணும். பால் நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு வெதுவெதுப்பாக வச்சுருப்பீங்களா, 1 கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பவுடரை அந்த பாலில் கலந்துட்டு மஞ்சத்தூள் லைட்டாக சிறிதளவு சேர்த்துட்டு நீங்கள் குடிக்கணும். இது குடிக்கிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு ஏற்படுதுன்னா இரவில் மசில்ஸ் வந்து ரிப்பேர் வந்து நடக்கும், வேகமாகவே நடக்கும். உடல் வலி குறையும். தூக்கம் நல்லா வரும். எலும்பு பலம் அதிகரிக்கும். அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முருங்கைக்கீரை கூட்டு தாங்க. இயற்கையில மல்டி விட்டமின் நமக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்காது. மல்டி விட்டமின்ங்கிறது முருங்கைக்கீரை தான் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் மல்டி விட்டமின் டேப்லெட் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இயற்கையாகவே நம்மளுக்கு முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய உண்மையான சக்தி தெரியாது. இதில் வந்து கால்சியம், அயன், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே நிறையாவே இருக்குதுங்க. இது ஏன் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம்னா இது உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. அதனால் வலி, வீக்கம் எல்லாமே குறைஞ்சிடும். கைவலி, கால் வலி எல்லாமே குறையும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். மதியான உணவோட சாப்பிடலாம். இல்லைன்னா முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி, சுடு தண்ணியில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பவுட்ரை அரைச்சி அதை நீங்கள் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத ஃப்ரெஷ்ஷானது இல்லைங்க. ஆல்ரெடி வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் காய வச்சு நிழலில் காய வச்சு அரைச்சி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா டெய்லி நம்ம முருங்கைக்கீரையை உருவி சமைக்கிறதுக்கு டைம் ஆகும், நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம இந்த மாதிரி டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கிறலாம். இல்லை உங்களால் இதையும் செய்ய முடியலன்னா முருங்கைக்கீரை பவுட்ரு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி எடுத்து சாப்பிடலாம். அடுத்து நம்ம 6ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா மீன். அதாவது சார்டைன் மீன் தாங்க. எல்லா மீனும் இல்லை. இந்த சார்டைன் மீனில் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா மீன் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். மீன் மாத்திரை கேப்சூல் இருக்குல்ல, ஃபிஷ் ஆயில் கேப்சூல், அதை வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த சார்டைன் மீனை வந்து நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப சின்ன மீன் தான். ஆனால் இதோட சக்தி ரொம்பவே பெரியது. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் நிறையவே நிறைஞ்சு இருக்குது. இது எப்படி உதவுதுன்னா ஒமேகா 3 வந்து உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு, இதனால் ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்டக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் குறையும், முழங்கால் வலி குறையும், மூட்டு இயக்கம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். வாரத்தில் எத்தனை முறை நீங்கள் இதை எடுத்துக்கலாம்னா
வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துலாம் சாப்பிட வேண்டாம். குழம்பு வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா நல்லா லைட்டாக வேக வச்சு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப டீப்பாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு வறுத்து சாப்பிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த 5 நாள் டயட் பிளான் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 நாள்லே உங்களுக்கு உங்களுடைய மூட்டு வலி குறைஞ்சு நீங்கள் நல்லாவே நடக்க ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாள் காலையில் ராகி கஞ்சி எடுத்துக்கிறங்க. மதியானம் முருங்கைக்கீரை கூட்டு எடுத்துக்கோங்க. இரவில் பாதாம் பால், அதாவது பாலில் பாதாம் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. 2வது நாள் காலையில் எள்ளு லட்டு கூட பால் எடுத்துக்கிறங்க. மதியானம் நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரை சாதத்தில் போட்டு எடுத்துக்கிறங்க. இரவுல முருங்கைக்கீரை சூப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. அடுத்து 3வது நாள் காலையில ராகி கஞ்சி எடுத்துக்கிறங்க. மதியானம் சார்டைன் மீன் எடுத்துக்கிறங்க. இரவுல பால் பாதாம் எடுத்துக்கிறங்க. 4வது நாள் காலையில் எள்ளு லட்டு எடுத்துக்கிறங்க. மதியானம் முருங்கைக்கீரை கூட்டு எடுத்துக்கிறங்க. இரவில் லேசான உணவுகளோடு சேர்த்து நீங்கள் பால் பாதாம் எடுத்துக்கிறங்க. அடுத்து 5வது நாள் காலையில் ராகி எடுத்துக்கிறங்க. மதியானம் சார்டைன் மீன் எடுத்துக்கிறங்க. இரவில் பால் ப்ளஸ் மஞ்சள் பாதாம் எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி 5 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலி சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, மூட்டு வலி இருக்கும்போது அதிகமான எண்ணெய்கள் சேர்க்கவே கூடாது. பேக்கரி ஃபுட்ஸ் எடுக்கவே கூடாது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், சோடா, 7up இந்த மாதிரியெல்லாம் குடிக்கவே கூடாது. அதிகமாக சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. சிப்ஸு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், ஏன்னா அதில் அதிகமாக உப்பு, சோடியம் எல்லாமே கலந்துருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த உணவுகள்லாம் தவிர்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மூட்டு வலி சரியாகி உங்களுடைய கால்கள் பலமாக்கப்படும். முக்கியமான லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. இந்த உணவுகள் மட்டும் போதாது, இது கூடயே நீங்கள் முக்கியமாக ஒரு 4 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். காலையில் சூரிய ஒளி ரொம்பவே முக்கியம். ஏன்னா விட்டமின் டி நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னதான் சாப்பிட்டாலும் அதனுடைய முழுமையான சத்துக்கள் உடலால் உறிஞ்ச முடியாது. உடலுக்கு விட்டமின் டி முழுமையாக இருந்தால்தான் அதை கால்சியம் சத்தை உறிஞ்ச முடியும். ஸோ அதனால உடலுக்கு விட்டமின் டி வேணும்னா நீங்கள் சூரிய ஒளியில் நிற்கலாம். அடுத்து காளான், அதில் நிறையா விட்டமின் டி இருக்குது. ஸோ அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிறங்க. முட்டை எடுத்துக்கிறங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, தினமும் நீங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளணும். அதாவது 30 நிமிடம் நடந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். உடலை நீங்கள் இயக்க வைக்கணும். இயங்காமல் இருந்தால் உங்களுக்கு உடலுக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ், எந்த எக்ஸசைஸாவது பண்ணணும். எதுவுமே எனக்கு எக்ஸசைஸ் தெரியாதுங்க அப்படின்னா நடைபயிற்சி நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்து 3வது உடல் எடையை குறைக்கணுங்க. அதிகமான உடல் எடை இருந்துச்சுன்னா உங்கள் மூட்டுகள் மீது அது அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்கு மூட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உடல் எடையை நீங்கள் குறைக்கணும். இது நீங்கள் நடைபயிற்சி செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைஞ்சிடும். அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, போதுமான தண்ணீருங்க. கார்டிலேஜ் ஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா, அது டீஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா மூட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கார்டிலேஜை நீங்கள் எப்பொழுதுமே ஹைட்ரேஷனாகவே வச்சுக்கிறணும். அதுக்கு தண்ணி நீங்கள் குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி குடிங்க. அடுத்த 5வது விஷயம் தூக்கம். ஒரு நாளைக்கு தேவையான தூக்கம் 7 to 8 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உணவுகளை யாரெல்லாம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, லாக்டோஸ் இன்டாலரண்ட் உள்ளவங்க, ஃபிஷ் அலர்ஜி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட், இவங்க எல்லாருமே மருத்துவருடைய ஆலோசனைப்படி உணவுகள் எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம். நண்பர்களே, மூட்டு வலி வந்தவுடன் மாத்திரையை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. உடலுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாதான் எலும்பு மற்றும் மூட்டுகள் பலமாகும். இந்த வீடியோவில் பார்த்த ராகி, எள்ளு, பால், முருங்கைக்கீரை, சாட்டன் ஃபிஷ் இவற்றை சரியான முறையில் சாப்பிட்டால் முழங்கால், கை கால் வலி எல்லாமே குறையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.